கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தை நம்ம இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் 7வது முத்திரையை உடைக்கிறதை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே படிக்க போகிறோம். ஏற்கனவே 6 முத்திரை உடைக்கப்பட்டு 6வது முத்திரையிலேயும் அந்த 12 கோத்திரங்கள் பேர் குறிக்கப்பட்டு 1,44,000 பேர் தேர்வு செய்யப்பட்டதை குறித்து கடந்த நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி 7வது முத்திரையை கர்த்தர் உடைக்கிறார். வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். வாசிங்க. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பைபிளில் பரலோகம் அமைதலாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த இடம் மட்டும்தான். தேவன் இந்த உலகத்தை உருவாக்கின நாள் முதற்கொண்டு பரலோகத்தில் ஓயாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சத்தம் என்ன அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தங்கிற சத்தம் ஓயாமல் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நம்ம கொஞ்ச நேரம் துதிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் பரலோகம் என்ன செய்யாது? அமைதியாக இருக்காது. பரலோகம் துதிச்சுட்டே இருக்கும். ஆனால் யோவான் இப்போ பார்க்குறான், ஆண்டவர் 7வது முத்திரையை உடைக்கும் போது அரை மணி நேரம் என்ன செஞ்சிட்டான்? அமைதல் உண்டாயிடுச்சு. அப்போ அரை மணி நேரம் என்ன இல்லைங்க? துதியே இல்லை. பி சைலண்ட். நம்ம ஸ்தோத்திரம் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவேன். விசுவாசிகள் யாரும் பதில் சொன்னாமல் இருந்தாங்கன்னா நான் காலேஜில் நடத்தும்போது சொல்லுவேன், என்ன ரொம்ப அமைதலாக இருக்கிய, ஸ்தோத்திரம், பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று, நீங்கள் அமைதலாக இருக்கீங்களான்னு கேட்பேன். ஸ்தோத்திரம். அமைதல் அப்படின்னு சொன்னாலே நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அமைதியாக இருக்கிறார்? இதற்கு நீங்கள் சார்ந்த ஒரு வேத வசனத்தை என்னுடைய சிந்தையில் வருகிறது. நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு? 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2 தெசலோனிக்கேயர் தான் வசனம் கட்டீங்க. ஞாபகம் இருக்க மாட்டேங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி எங்க இருக்கு வசனம்? சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி. பேதுரு 2 பேதுரா 2 பேதுரு 3:1. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் வரல, ஆண்டவர் வர்றாரு நீங்கள் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறான். கிறிஸ்தவனுக்கு வேலையே என்ன? ஏசு வர்றாருன்னு பொய் சொல்லிட்டாலே தானே அப்படின்னு சொல்லி. ஏசு ஏன் இன்னும் வராமல் இருக்கிறார் அப்படின்னா, நம்ம போல நிறைய பேர் என்ன செய்ய வேண்டியது? ரட்சிக்கப்பட வேண்டியது. தோத்திரம். இப்போ ஜீவரத்ன சிஸ்டம் பண்ண மாதிரி அவங்க வீட்டையா ரட்சிக்கப்படணும். இப்போ ஏசு வந்துட்டா என்ன ஆயிரும்? வீட்டையா நரகத்துக்கு போயிடுவார். அது நம்ம மனசு ஒத்துக்குமா? நமக்கே இந்த வழி வருது. சர்வ உலகத்தையும் படைத்தவர் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனத்தை பார்த்து அழிய விட்டுருவாரா? யோனா தீர்க்கதரிசி சொல்றான், ஆண்டவரே நான் சொன்னபடி நீர் என்ன செய்யல, நான் சொன்னபடி நீர் இனிமே அழிச்சிருக்கோம்ல, அது அப்படிதானே பிரசங்கம் பண்ண அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த மகா நகரமாகிய நினிவேவுக்கு நான் பரிதபியாமல் இருப்பேனோ? இவர் தான் சொன்னாரு, நினிவேயை நான் அழிக்க போறேன், போய் பிரசங்கம் பண்றா அப்படின்னார். தோத்திரம். நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் முதல் பிரசங்கத்தில் நினிவே யோனாவுக்கு என்ன செய்தி சொன்னார்?
நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அப்படின்னாரு. இதுல ஊழியக்காரங்களாகிய நாங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்றதை அப்படியே சொல்லிடணும். விரோதமா பிரசங்கம் பண்ணுன்னா விரோதமா தான் பண்ணணும். நீங்க என்ன பகைச்சாலும் சரி, நீங்க என்ன ஏத்துக்காம போனாலும் சரி, கர்த்தர் என்கிட்ட சொன்னதை சொல்லிடணும். இது என் மேல் விழுந்த கடமை. இப்போ ஊழியக்காரனாகி இருக்கிற எனக்குள்ள ரெண்டாவது ஒரு பாட்டு இருக்கு. நான் சொன்னபடி ஆண்டவர் செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது. விரோதமா பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். என்ன இப்போ விரோதமா பிரசங்கம் பண்ண என்ன பிரசங்கம் பண்ணணும்? நினிவே அழிஞ்சிரும்னு தான் பிரசங்கம் பண்ணணும். நீங்க பாவம் ரொம்ப பண்ணிட்டீங்க, அதனால நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க நான் பிரசங்கம் பண்ணிட்டு, இப்போ நான் எதை எதிர்பார்த்துருக்கிறேன்? நான் சொன்னபடி ஆண்டவர் இவர்களை அழிக்கிறாரா அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஆண்டவர் சொன்னார், அது தப்புடா, அதை எதிர்பார்க்காத. நான் சொன்னபடி செய்யறதும் செய்யாமல் இருக்கிறது யார் கையில் இருக்கு? கேட்குறவன் கையில் இருக்கு. நினிவேவுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணிட்டாங்க. நினிவேயின் ராஜா, மிருக ஜீவங்கள், மக்கள் எல்லாம் உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே நாங்கள் தெரியாமல் பாவம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு இறங்குங்கன்னு அப்படின்னு சொல்லி அவன் கதறின உடனே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அழிப்பேன் என்று சொன்னதை நிறுத்தி வச்சிட்டார். பாருங்க, இப்ப நிறுத்தின உடனே யாருக்கு கோபம் வருது? யோனாவுக்கு கோபம் வருது. நான் சொன்னபடி நீ கேட்கல, நான் அழிச்சிருவேன்னு சொன்ன, நீ அழிச்சிருக்கல, அவனுக்கு தான் கோபம் வருது. ஆண்டவர் சொன்னாரு, நீ யார் தெரியுமாடா? ஊழியக்காரங்களாகிய நான் என்ன சொல்லுவேன்? நான் யார் தெரியுமா? அவருக்கு வாய். அவர் பேசுறத மட்டும்தான் பேசணும், செய்யறதும் செய்யாம இருக்கிறது அவர் வேலை. அல்லேலூயா. நான் இவ்வளோ பிரசங்கம் பண்றேன், ஆண்டவரே ஒருத்தர் கூட மனம் திரும்ப மாட்டேங்கானே, அது உன் வேலை இல்லை. மனம் திரும்ப வைக்கிறது ஏன் வேலை, ரட்சிக்கிறது ஏன் வேலை. நான் ஒரு கிராமத்தில் 10 வருஷமா ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு 6 ஞாயிற்றுக்கிழமை கிராமத்தில் போய் வார்த்தையை சொல்ல 10 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணும்போது 10 வருஷம் எனக்கு ஆகுது. 10 வருஷமா நான் பிரசங்கம் பண்றேன், ஜனங்கள் என்ன செய்யலை? மனம் திரும்பல. நான் வருத்தப்படலை, நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ மனம் திரும்புகிற வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். நீ மனம் திரும்புவது தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தோத்திரம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு ஏன் அமைதியா இருக்கிறார்? பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிட்டுன்னா எதுக்கு அப்படின்னா, எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். உபத்திரவ காலத்துல கர்த்தர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? ஜனம் மனம் திரும்பிராதா, ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுறாதா, அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து போராடிட மாட்டாங்களா, என் பிள்ளையா மாறிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் 1/2 மணி நேரம் அமைதலா இருக்கிறார். எசேக்கியேல் 33:11 வாசிக்கலாம். எசேக்கியேல் 33:11. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். ஸோ அந்த உபத்திரவ காலத்தில் 7வது முத்திரை உடைக்கும் போது ஆண்டவர் ஜனங்கள் மனம் திருப்பி விட மாட்டார்களா என்று சொல்லி என்ன செஞ்சாரா? எதிர்பார்த்தார். சரி, அந்த எதிர்பார்ப்புக்கு பலன் கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிர்பார்த்த பலன் எங்க என்ன செய்யல? கிடைக்கல. அதனால ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். என்னைக்குமே ஆண்டவர் ஒரு கட்டத்தில் நம்மளை பார்ப்பார். நம்ம மனம் திரும்பலைன்னா அடுத்த லெவலுக்கு வந்துடுவார். ஸ்தோத்திரம். அதான் இப்படி சொல்றேன்னா, ஆண்டவர் முதல்ல எடுத்த உடனே நமக்கு பெரிய அடியெல்லாம் கொடுக்க மாட்டார். முதல்ல லேசா தொடுவார். இந்த லேஸ் தொடுதலுக்கு நம்ம மனம் திரும்பிட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படின்னா அடுத்த தொடுதல் என்ன செய்வார்? ஸ்டார்ட் பண்ணுவார். நான் என் வாழ்க்கையை அவர் சொன்னால் உங்களுக்கு இது கேட்கிறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நான் என்னுடைய 8வது படிக்கும்போது ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் சொன்னேன், வேறு வேலையே இல்லையா, நானும் ஊழியத்துக்கு வரமாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேயே சபை நடந்ததுனால அந்த பாஸ்டர் படுற பாடை நான் பார்த்தேன். வேண்டாம்ப்பா,
கடைசி வரைக்கும் விசுவாசியாக இருக்கணும். நல்லா சம்பாதிச்சு ஊழியத்தை கொடுத்துடணும். விசுவாசியாக தான் இருக்கணும். பாஸ்டராகவே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம். அப்படியே காலங்கள் போய்த்து படிச்சுட்டு நான் மேல் படிப்பு படிக்க மாட்டேன், எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டேன். எங்கள் அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்தார், டேய் படிடா, உன்னை படிக்க வைக்கிறேன். இல்லை முடியாது, படிக்க மாட்டேன், வேலைக்கு தான் போவேன். வேலைக்கு போயிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கையில் காசு கிடைச்சி சம்பளம் கிடைக்கிது, சந்தோஷம் எனக்கு. ஒரு 3 வருஷம் என்னை வேலை செய்ய விட்டார். 4வது வருஷம் ஆண்டவருடைய அழைப்பு என் மேலே இருந்ததுன்னா ஒவ்வொரு தொடுதலாக என் மேலே வைக்க ஆரம்பித்தார். முதல்ல நான் வேகமாக சைக்கிளில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சைக்கிள் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து என்னுடைய இடது கை, ஸ்தோத்திரம், அந்த முட்டு முழங்கைக்குள்ள அது திரும்பி மேலே திருப்பிட்டு 1.5 மாதம் கையில் கெட்டு போட்டே அலைஞ்சேன். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஊழியத்துக்கு வா அப்படிங்கிறார். நான் வரமாட்டேன். ஸ்தோத்திரம். இந்த கட்டாக வந்தாச்சு. மறுபடியும் வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறேன். வேலைக்கு போயிட்டு இருந்தால் என்னுடைய இடது காலுடைய சுண்டு விரல் ஒரு பைப்பை தள்ளி விடும்போது பட்டு அறுந்து தொங்கிட்டு ஒரு நரம்பில் சுண்டு விரல் தொங்குது. இப்போவும் ஆண்டவர் சொல்லார், ஊழியத்துக்கு வாடா அப்படிங்கிறார். முடியாது, வர முடியாது அப்படின்னாரு. ரைட்டு போ அப்படின்னாரு. 3வது என் பெருவிரல், வலது கையில் உள்ள பெருவிரலில் துண்டை போய் விழுந்துச்சு. அப்பவும் சொல்கிறார், ஊழியத்துக்கு வாடா. இல்லைப்பா வரமாட்டேன். பாருங்க, ஆண்டவர் சின்ன சின்ன தொடுதலையாக தொட்டு பார்த்தார். திறந்துற மாதிரி தெரியல. கடைசியில் பார்த்தார், இவன் திறந்த மாட்டான்னு சொல்லி ஒரே அடி அடித்தார். ஸ்தோத்திரம். காலையில் கம்பெனிக்கு போனேன், மத்தியானம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா என் பேண்டு சட்டை கிழிச்சு தான் எடுத்தாங்க. உடம்பு பெருசாக வீங்கிட்டு, முகம்லாம் அவ்வளோ பெருசாகி போச்சு. எனக்கு அப்போ தான் ஒரு உண்மை புரிஞ்சுது. இதுக்கு பிறகு ஏசுநாட்டை வரமாட்டேன்னு சொன்னால் என்ன செஞ்சுருவார், கொண்டு போட்டுருவார். அதனால ஏசப்பா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். நான் ஊழியத்துக்கு வந்ததப்பா, என்னை கொண்டுடாதீங்க, நான் உயிரோட வாழணும். எங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா நான் ஊழியத்துக்கு போகிறேன். எங்கள் அப்பா சொன்னாடே, நீ பேசுறது எனக்கே புரியாத, நீ போய் எவன் பிரசங்கம் கேட்கன்னாரு. ஆண்டோட கிருபையினால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, அப்போ ஆண்டவர் மனம் திரும்பதில் எதிர்பார்க்கிறார். பொறுமையாக இருப்பார். அடியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பார்ப்பார். கேட்கலைன்னா ஒற்றே அடி தான். அப்புறம் அவர்கிட்ட இறக்கமே கிடைக்காது. இப்போ அடிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவர் அந்த 7ஆம் முத்திரையை உடைச்ச உடனே 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2ஆம் வசனம், பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். இப்போ 7 முத்திரை முடிஞ்சிட்டு அடுத்து 7 தூதர்கள். அவர்களுக்கு 7 எக்காலம் கொடுக்கப்பட்டது. 7 தூதர்கள், 7 எக்காலம். சரிதானா? முதல்ல 7 சபையை படித்தோம். அடுத்தது இப்போ 7 முத்திரை, அடுத்து 7 தேவ தூதர்களும் 7 எக்காலங்களும். சரி, இந்த எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. 3ஆம் வசனம், வேறொரு தூதனும் வந்து பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் கொடுக்கப்பட்டது. நெருப்பினால் நிரப்பி கொட்டினான். உடனே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் இதை படித்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. என்ன சந்தோஷம் தெரியுமா? என் ஜபத்தை எல்லாம் ஏசப்பா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தோத்தர் இந்த ஜபத்தை எல்லாம் நிறைய ஜபம் கேட்கப்படாமல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜபத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். சேர்த்து 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 எங்கே வச்சுட்டு இருக்காரு? பரலோகத்தில் வச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7வது முத்திரை உடைச்சி 7வது எக்காலம் ஊத போகிறதுக்கு முன்னால் தேவ தூதன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் தூப கலசத்தில் நிரப்பப்பட்டு பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பப்பட்டு எங்கே கொட்டப்படுமா? பூமியில் கொட்டப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நான் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜபம் எல்லாம் கேட்ட ஜபத்துக்கு நன்றி. கேட்காத ஜபம் ஒரு நாளில் அது தீயோடு கூட பூமியில் கொட்டப்படும். அன்னைக்கு என் ஜபத்தினுடைய வேல்யூவை இந்த பூமி பார்க்கும். நான் இன்னைக்கு அழுத ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே
இந்த தேசம் விக்கிரகத்தால் நிறைஞ்சிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் விக்கிரகம் அழியாதப்பா. ஜம் பண்ணி தான் பார்க்க, ஒரு விக்கிரகம் அழிஞ்ச மாதிரி தெரியல. புதுசாக எங்கெங்கேயோ வந்து முளைக்கத்தான் செய்யுது. நான் நினைக்கிறேன், இப்போ இன்னைக்கு ஜெபித்த ஜெபத்துக்கு அந்த நாளில் பதில் வரும். என் ஜெபம் அக்கினியா திரும்ப வரும். அல்லேலூயா. அக்கினியா திரும்ப வந்து பூமியில் கொட்டப்படும் போது என்ன நடக்குதா? சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சி உண்டாயின. அப்போ என் ஜெபத்துக்கு பவர் எவ்வளோ இருக்கு பாருங்க. நான் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் ஒரு நாளில் திரும்பி கர்த்தர் பதில் கொடுத்தானா இடிமுழக்கத்தோடு பதில் கொடுப்பார், பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணுவார், சத்தத்தோடு என்ன செய்வாரா பதில் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம ஸ்தோத்திரம் அந்த 7 எக்காலங்களை ஊத போகிற தேவ தூதர்களை குறித்து படிக்க போகிறோம். 7ஆம் வசனத்துக்கு வாங்க. 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியில் கொட்டப்பட்டது. ஸ்தோத்திரம். உபத்திரவத்தின் நாட்கள்ல தேவனுடைய கோபாக்கினை எப்படி வருமா? முதலாவது எக்காலம் ஊதும் போது என்ன வருது? கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியில் கொட்டப்பட்டது. கொட்டப்பட்டதுன்றது பைபிள்ல இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ரத்தம் கலந்த கல்மழை. ஓகே, இதுக்கு முன்னால் இது எங்கேயா நடந்திருக்கா? எகிப்தில் நடந்திருக்கு. கல்மழை பெய்திருக்கிறது. எகிப்தினுடைய 7வது வாத யோவேல் 2ஆம் அதிகாரம் 30-31 நீங்க வாசித்து பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். எகிப்துல கல்மழை பெஞ்சிச்சு. யோவேல் சொல்றான் சந்திரன் எப்படி மாறும்? இரத்தமா மாறும். அப்போ இரத்தம் கலந்த கல்மழை பூமியில் என்ன செய்யுமா? கொட்டப்படுமா. சரி, கொட்டப்பட்டா என்ன நடக்குது? எது அழியுது? வெளிப்படுத்தல் 7:8-7. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. இந்த மரமும் பசும்புல்லும் எரிந்து போயிட்டு இருக்குல்ல, இது எங்க உள்ளது பைபிள்ல? சிருஷ்டிப்பில் 3ஆவது நாள் சிருஷ்டிப்பு. 3ஆவது நாளில் தான் பூமியில மரம் செடி கொடிகள்லாம் உண்டானது. அன்னைக்கு உண்டானத உபத்திரவ காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அழிக்கிறார். மரமும் புல்லும் வெந்து போயிட்டு 1/3 என்ன செஞ்சுட்டு வெந்து போச்சு. அப்ப என்ன வரும்? மிருகத்துக்கு புல்லு கிடைக்காது. மிருகம் புல்லு மேயலன்னு என்ன எதை மேய வரும்? இன்னைக்கு மிருகம் புல்லு மேயாம பேப்பரை திங்கி, பிளாஸ்டிக் பேப்பரை திங்கி, அந்த பிளாஸ்டிக் பேப்பர் திங்கிற மாட்டுப்பால் தான் நம்ம குடிக்கிறோம். அப்புறம் நமக்கு என்ன வராமல் இருக்கும்? கேன்சர் வராமையா போவோம்? தோற்றம். அப்போ ஆண்டவர் அன்றைக்கு என்ன செய்கிறார்? புல்லையும் மரங்களையும் முதலாவது அழிக்கிறார். சரி, அடுத்தது பாருங்க. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். ரெண்டாம் தூதன் எக்காலம் ஊதின உடனே சமுத்திரம் எப்படி மாறிச்சான்? இரத்தமா மாறிச்சு. இதுவும் எகிப்தின் வாதை தான். ஆண்டவர் மோசே கையில் இருக்கிறதான கோலை வச்சு எகிப்தின் நைல் நதியை அடிக்கிறார். அந்த நதி மொத்தமாக எப்படி மாறிச்சு? இரத்தமா மாறிச்சு. அப்போ உபத்திரவ காலத்தில் தண்ணியெல்லாம் எப்படி மாறும்? இரத்தமா மாறும். ஸ்தோத்திரம். இது தேவன் செய்ய போகிற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். அதனால என்ன நடந்துச்சு பாருங்க. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. உபத்திரவ காலத்தில் என்ன கிடைக்காம போகும்? மீன் கிடைக்காம போகும். தோத்திரம். மீனெல்லாம் செத்து போகும். அடுத்தது கப்பலில் 1/3 சேதமாயிற்று. தோத்திரம். அடுத்தது இது வாசிக்கலாம். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்.
தீவெட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். தண்ணி பிரச்சனை வரும். இன்னைக்கு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் தண்ணி பிரச்சனைக்கு சீக்கிரமாக நம்ம சந்திக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணியை வருஷத்துக்கு ஏதோ கொஞ்சம் பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரதான நதியாய் ஓடுகிற தாமிரபரணி தண்ணீரை நம்ம அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு விற்றுட்டு, யாருக்கு? ரஷ்யாக்காரனுக்கு விற்றுட்டு, சீனாக்காரனுக்கு விற்றுட்டாங்க. அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தாமிரபரணி தண்ணீரை எடுத்து உங்களுக்கு சுத்திகரிக்கிற தண்ணீரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பேட்டையில் பெரிய டேங்கு கட்டி அதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டான்? லைன் கொடுத்துருக்கான். தெரியுமா? ஒரு ப்ளூ கலரில் பைப்பு தண்ணி கொடுத்துருப்பான். நீங்கள் நிறைய வீடு ப்ளூ கலரில் பைப் லைன் கொடுத்துட்டான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தண்ணியினுடைய சோதனை ஓட்டம் எல்லாம் பிடிச்சி இந்த தண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் குடிக்கிற ஒவ்வொரு கிளாஸ் தண்ணிக்கு என்ன செய்யணும்? துட்டு கொடுக்கணும். இதை எவ்வளோ பேர் எதிர்த்தாங்க. ஒரு வழி இல்லை. நம்ம தண்ணியை நம்மகிட்ட எடுத்து நமக்கே விற்கிற ஆபத்தை இப்போமே சந்திக்க போகிறோமே. உபத்திரவ காலத்தில் இதை விட மோசமாக இருக்கும். உபத்திரவ காலத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் தண்ணியை எப்படி மாற்றிடுவேன்? எட்டியை போல கசப்பாக மாற்றிடுவேன் அப்படிங்கிறார். எவ்வளோ கொடுமை பாருங்கள். சிலவங்க நினைக்கிறாங்க, பாச நாங்கள் கைவிடப்பட்டுட்டா உபத்திரவ காலத்தில் தப்பிச்சு என்ன செஞ்சுருவோம்? ஆயிரம் சரசாட்சிக்கு வந்தோம்டா. உள்ள காலத்திலேயே உன்னால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியலையே. உபத்திரவ காலத்தில் தண்ணி கசப்பாக இருக்கும். அது எட்டியை போல கசப்பாக இருக்கும். நீ தண்ணி குடிக்காமல் எப்படி வாழ முடியும்? முடியாது. அங்கே மனுஷரில் அநேகர் செத்தார்கள் இருக்குது. அவன் ரத்த சாட்சியாக சாக மாட்டான். ரத்த சாட்சியாக செத்துட்டா கூட எங்கே வந்துடலாம்? 1000 சரசாட்சிக்கு வந்துடலாம். ஆனால் எப்படி போகிறான் அவன்? தோத்துறான். பாண்டவர் சொல்றார், மனுஷரில் அநேகம் பேர் செத்தார்கள். தோத்துறோம். இந்த தண்ணி எப்படி எட்டியாக மாறுது அப்படின்னு கேட்டால் அது அழகாக இருக்குது. எரிந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 3 ஒரு பங்கும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. ஒரு 4 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன் ஒரு செய்தியை நம்முடைய செய்திகளில் பரப்பப்பட்டது. என்ன செய்தி அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நம்ம ஆட்கள் எல்லாம் வானத்தில் எரிகிற ராக்கெட்லாம் நிறைய விட்டு வச்சுருக்காங்க. ஸ்கையில் அந்த அங்கங்கே என்ன செய்து நிற்குது? ஒவ்வொரு பார்ட்ஸ் அங்கங்கே கலண்டு நிற்குது. அதில் மிகப்பெரிய ஒரு பகுதி இவன் இங்கேருந்து விட்டது அந்த இடத்த விட்டுட்டு கீழே வருது போ. இவன் கண்ட்ரோலில் இல்லை. அவன் சொல்கிறான், அது பூமியில் வந்துச்சுன்னா விழுந்த இடத்துல மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணும். மனுஷன் உண்டாக்கி வச்சது மனுஷனை இப்போ அழிக்க போகுது. ஸ்தோத்திரம். அவன் என்ன நினைக்கிறான்? விழுறது எங்கே விழுந்துடட்டும்? கடலில் விழுந்துடட்டும் அப்படின்னு நினைக்கிறான். தோத்துறான். அவன் விட்டதுக்கே அவ்வளோ பயம் இருந்தா ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருதுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, 4ஆம் தூதனை காலம் ஊதினான். போதும். இப்போ 4ஆம் தூதன் எக்காலம் ஊதுனத நம்ம ஏசப்பா ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 21 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். மனுஷனுடைய இருதயம் என்ன செய்வான்? சோர்ந்து போகும். வாசிக்கலாம்.
மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். வெளிப்படுத்தல யோவானுக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்னால தாமுடைய வார்த்தை நான் சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிற? சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியில் சகல ஜனங்களும் தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் மும்முரமாக இருக்கும். போன வாரத்தில் நீங்கள் அடிக்கடி நம்ம திருச்செந்தூர் கடல் என்ன செய்யுது? உள்வாங்குது. போகிற போக்க பார்த்தா போயிரும் போல் கவனமும். கடல் உள்வாங்கினா பரவாயில்ல, கடற்கரையில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிடணும்? உள்ள போயிடணும். தோத்திரம். கடல் வாங்கி உள்வாங்கிக்கிட்டே இருக்கு. அவனுக்கே புரியல ஏன் உள்வாங்க தெரியல அப்படிங்கிறான். இன்னொன்று செய்தி தெரியுமா? சென்னை பட்டணத்தில் உள்ளதான நம்முடைய கடல் வேகமாய் உயர்ந்து வருகிறது. சென்னை மெரினா கடற்கரை கடல் தண்ணீர் வேகமாய் உயர்ந்து கொண்டு இருக்கிறது. எப்போ வேணாலும் சென்னை என்ன செய்யலாம்? அழியலாம். தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் பாஸ்டர். நான் இன்னும் அப்படிதான் இருக்கிறேன். இன்னும் கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு தோத்திரம் தேவனுக்கு விரோதமாக நடந்துக்கிட்டு தோத்திரம். விசுவாசின்னு தான் பேர். சென்னையில் இருக்கிறவன்னா விசுவாசியான்னு தெரில. தோத்திரம். வருத்தத்தோடு ஒரு வார்த்தை சொல்லுவேன். தோத்திரம். ஒரு போதகர் இடத்தில் நான் இப்படி பேசுகிறேன். சென்னையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்குள்ளே எல்லா சர்ச்சையும் மூடிடுவாங்க. ஆராதனை முடிஞ்சிடும். 10 மணிக்கு நான் ஆராதனைக்கு போகணுன்னு நினச்சா நடக்காதுங்க. தோத்திரம். அப்படி மாறிட்டு இப்போ சென்னை பட்டணம் காலையிலே ஆராதனை 1 மணி நேரம் தான். தோத்திரம் பண்ணிட்டு போயிரு. தோத்திரம். இப்போ ஏன் கடல் மேலே போகாது? கடலே மேலே வரத்தான் செய்யும். சாரி. இப்போ ஆண்டவர் ஏற்கனவே சொல்கிற இதை குறித்து ஆமோஸ் சொல்லியிருக்கிறான். வாசிக்க பார்ப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவேன். மத்தியானத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆனால் என்ன ஆகும்? இந்த நேரத்தில் சூரியன் காணாமல் போய் அந்தகாரம் உண்டாயிருமா? அப்படின்னா என்ன ஆயிரும்? இருளாக இருக்கிறது. இப்போ நான் என்ன செய்யணும்? அத்தனை வீட்டில் லைட்டில் போடணும். மத்தியானம் 12 மணிக்கு அவ்வளோ லைட் எரியும். தோத்திரம். இதை கர்த்தர் செய்வாராம். ஏன் செய்கிறார்? இதெல்லாம் செய்யும் போது தேவன் எதை எதிர்பார்த்து செய்கிறார் தெரியுமா? மனம் திரும்ப மாட்டையெல்லாம் செய்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு சிக்ஷையும் தேவன் நம்மை மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்படுகிற சிக்ஷை தவிர மற்றபடி அல்ல. ஸ்தோத்திரம். இப்போ அந்த 13ஆம் வசனத்தை வாங்க. பின்பு கண்டு சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற தூதர்கள் ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தோத்திரம். இப்போ இந்த 4 எக்காலத்துக்கே நமக்கு பயமா இருக்குது. அவன் சொல்றான் இனி 3 பேர் வர்றான். அவன் இதை விட மோசமா ஊத போறான். 9ஆம் அதிகாரத்தை நாளைக்கு படிப்போம். இந்த 8ஆம் அதிகாரத்திலேயே ஏற்கனவே சொல்லிட்டாரு. எப்பா 4 ஊதிட்டேன். 5ஆவது எப்படி வருது அப்படின்னா ஐயோ 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 3 ஐயோ. தோத்திரம். ஒரு ஐயோ போட்டாலே பயமா இருக்கு. ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டா நம்ம எப்படி தான் போடுவோம்? ஐயோ நமக்கே ஒரு பயமாக இருக்குல்ல. என்ன ஆச்சோ அப்படி கத்துறோம்ல. தோத்துறோம். ஆண்டு ஒரு ஐயோவுக்கேவே உன்னை பதறுதியே, நான் 3 ஐயோ போட்டிருக்கேன். ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தோத்துறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கேட்க போகிறவங்களை உங்களை பார்த்து சொல்லுவேன். உங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இந்த கோபாக்கினைக்கு நம்ம உள்ளாயிடக்கூடாது. நமக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிற நல்ல நாள், நல்ல காலங்கள். இயேசுவை இன்னைக்கு நல்லா ஆராதிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த காலத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒற்ற பறந்துடணும். இயேசு வாரார் சத்தம் காதல் கேட்ட உடனே ஐயா நான் வந்துருந்தேன் போயிருந்தேன்னு ஓடி போயிடும். அந்த ஆயத்தத்தை நம்முடைய சபை, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் சந்திக்குமானால் எவ்வளோ பெரிய சந்தோஷம். கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, நல்ல ஜெப நாட்களை தந்தீங்க, நல்ல தியான நாட்களை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாங்கள் தொடர்ச்சியாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே, நீர் செலுத்த போகிற மகா பெரிய அழிவு, அந்த அழிவுக்கு நாங்கள் ஆயத்தமாகாதபடிக்கு அதற்கு முன்பதாக
எக்கால சத்தம் கேட்டு தேவனிடத்தில் பறந்து வர, எங்கள் சபை பறந்து விட, எங்கள் பிள்ளைகள் பறந்து விடுகிற, எங்கள் வாலிபர்கள் பறந்து விடுகிற அனுபவங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவரிடத்தில் காணப்படுகிற எல்லா அறியாமைகளை கர்த்தர் நீக்குவீராக.